வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது சின்னதா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ரிசல்ட்லாம் வந்துருக்கு. SBI PO பிலிம்ஸு ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கும் நம்ம அந்த ராயல் பாஸ் 50% ஆஃபர் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ராயல் பாஸ்ன்றது கம்ப்ளீட் A to Z பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ். உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CWJ 50 அப்படின்னு கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? மேபி நீங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கலாம், காசு கூட கட்ட முடியாமல் இருக்கலாம், எக்ஸாம் ஃபீஸு, சரிங்களா? உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை கஷ்டப்பட்டு பேங்க் எக்ஸாமுக்கோ இல்லை காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்க வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அவங்களுக்கு அப்படின்னு ஏதாவது யோசித்துருக்கீங்களா? நம்ம ஜென்ரேஷன், அதாவது நம்மளோட பிள்ளை பேர புள்ளெல்லாம் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம மாறணும் அப்படின்றத யோசித்திருக்கீங்களா? நான் உங்கள்ட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பேங்க் எக்ஸாம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஜாப் வாங்குறோம் அப்படின்னா அது உங்க ஜென்ரேஷனே மாற்றும். இவ்வளவு நாள் நீங்க ஒரு குடிசை வீட்டில் இருந்திருப்பீங்க. பேங்க் ஜாப் வாங்கினீங்க அப்படின்னா புது வீடு கட்டலாம், உங்க புள்ள நல்லா இருப்பான், அவனை நீங்க நல்லா படிக்க வைக்கலாம், உங்க பேர புள்ள நல்லா இருப்பான். ஸோ இதை தான் நான் எல்லா இடத்துலையுமே, இந்த காலேஜ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உங்களோட வெற்றி உங்க ஜென்ரேஷனுக்கே வெற்றி அப்படின்னு நினைச்சு வெறித்தனமா படிங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. நேத்தெல்லாம் ஒரு மேம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, சார் நான் என்ன பண்ணாலுமே ஏதேதோ சின்ன சின்ன மிஸ்டேக் வருவேன் சார், சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்றதுலேயே சின்ன மிஸ்டேக் வருவேன், நம்பர் சீரிஸ் சால்வ் பண்றதுல சின்ன மிஸ்டேக் விடுறேன் அப்படின்றாங்க. ஏன் விடுறீங்க அப்படின்றத அனலிசிஸ் பண்ணுங்க. விடுறேன்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, நீங்க அனலிசிஸ் பண்ணுங்க. நம்ம சால்வ் பண்ணும் போது என்ன தப்பு பண்றோம், உங்க தப்பு நீங்க அனலிசிஸ் பண்ணி திருத்திக்கிட்டே வந்தாதான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரியா? இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை ரொம்ப காம்படிஷன் இருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு தேவை. ஸோ நான் சொல்றத சொல்லிட்டேன். உன் ஜென்ரேஷனே மாறணும், உன் ஜென்ரேஷனே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கணும். இதுல வந்து சில பேர் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன செய்வாங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து SSC படிச்சிருப்பான், இப்போ வந்து ஒரு 2 வருஷம் SSC படிச்சுட்டு, சார் SSC என்னால கிளியர் பண்ண முடியல, நான் பேங்க் எக்ஸாம் படிக்கலான்னு இருக்கேன் சார், அதுக்கு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுங்க சார் அப்படின்மா. TNPSC படிச்சிருப்பான் இவ்வளவு நாளா, அவன் வந்து நான் பேங்க் எக்ஸாம் படிக்கலான்னு இருக்கேன் சார், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார். பேங்க் எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்ச நாள் முடியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டு IT ஜாபுக்கோ வேற ஜாபுக்கோ போயிட்டு திரும்ப அங்க முடியலன்னு இங்க திரும்ப வருவாங்க பேங்க் ஜாபுக்கே. சார் இப்படி நான் 1 வருஷம் கேப் விட்டுட்டேன், திரும்ப எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இதை கேட்கும் போது எனக்கு வெறிதான் வரும். ஏன்டா ஒரு எக்ஸாம் ஒழுங்கா படிங்கடா, ஏன்டா எல்லாத்தையும் இப்ப பேங்க் எக்ஸாம் ஒரு மாதிரி படிக்கணும், SSC எக்ஸாமுக்கு ஒரு மாதிரி படிக்கணும், அட் அ டைம்ல ரெண்டையுமே சேர்த்து படிப்பாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. ஏதாவது ஒன்ன கையில எடுத்தா அதுல வெறித்தனமா படிச்சு ஜெயிக்கணும். அட் அ டைம்லாம் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால வெறித்தனமா படிங்க. நம்ம ஜென்ரேஷனை நம்ம தான் மாற்றணும். நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நம்ம காசுல வந்து ஒரு நகையோ இல்லை ஏதாவது நம்ம எடுத்து கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு? அப்படி நினைச்சு பாருங்க, உழைச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம ஜென்ரேஷனை நம்ம மாத்துறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. டின் டின் டின்.